And next problem, exercise 4, x squared by a squared plus y squared by b squared equal to 1 என்ற நீள்வட்டத்தின் பரப்பு என்ன? ஸோ இது வந்து ஃபார்முலா. நீள்வட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து எக்ஸ் ஒய் அட் சேம் டைம் அதோட ரெண்டு வித்துலையுமே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீள்வட்டத்தோட காமனான ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்றது நீள்வட்டத்தோட காமனான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நீள்வட்டத்தோட பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீள்வட்டத்தின் பரப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ் பை ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட், second choice is by a squared plus b squared, and third choice is by ba, and fourth choice is pi by 2 a squared plus b squared. ஸோ நமக்கு தெரியும் நீள்வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா by ab. அண்ட் இந்த ஏபியை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் மாற போகிறதில்ல. ஸோ அதனால by baன்னு சொல்லலாம் அண்ட் by abன்னு சொல்லலாம். ஸோ தீர்வு x squared by a squared plus y squared by b squared equal to 1 என்ற நீள்வட்டத்தின் பரப்பு by ab அது by ba. ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்க தேர்ட் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், a minus x c b c b minus x a b a c minus x என்ற இந்த இன் ஒரு காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஒரு காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த a minus x c b இது வந்து இது ஒரு ரோ அண்ட் a minus x c b இது வந்து காலம். ஸோ ஹரிசாண்டல் வந்து ரோ அண்ட் வெர்டிக்கல் இஸ் அ காலம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அண்ட் ஏ அண்ட் பி. ஸோ இந்த 4 சாய்ஸஸில் என்ன சாய்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்க. எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தனால ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எல்லாம் மைனஸாக மாறிடும். ஸோ ஏ மைனஸ் பி மைனஸ் சி அண்ட் சி பி அண்ட் சி பி மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் எக்ஸுங்கும் போது வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகிற காரணத்தினால பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அண்ட் ஏ and b a c minus a minus b minus c. So like a cancel ஆச்சுனா minus b minus c and c b and c minus a minus c a b a minus a minus b. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிருச்சு. நம்ம எக்ஸுக்கு பதிலாக a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது we get this step. and again நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த காலமை ஃபுல்லாக நம்ம இப்போ ஜீரோவாக்க போகிறோம். ஸோ இந்த காலம்ஸ் நம்ம ஜீரோவாக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸோட நம்ம ஒவ்வொரு காலமையும் ப்ளஸ் பண்ணுறோம். அதாவது இந்த காலம் ஃபுல்லாக C1 அண்ட் இந்த காலம் ஃபுல்லாக C2 அண்ட் இந்த காலம் வந்து C3. ஸோ நம்மளுக்கு காலம் 1 வந்து நமக்கு ஜீரோவாக வேணும் அப்படின்றனால நம்ம C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 அப்படின்ற இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அங்கே மைனஸ் பி மைனஸ் சின்னு இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் சி ப்ளஸ் பி சேரும்போது அங்கே அந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் மைனஸ் பி மைனஸ் சி, ஸோ நம்ம ப்ளஸ் C2 அப்படிங்கும்போது ப்ளஸ் சி ப்ளஸ் C3 போது ப்ளஸ் பி. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும், நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும். சிமிலர்லி அதே மாதிரி தான் அங்கேயும் C minus A minus C plus A இதில் ஏவும் சியும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஜீரோ கிடைக்கும். அண்ட் அகெயின் தேர்ட் ரோவும் பார்த்திங்கன்னா B
b plus a minus a and minus b. A cancel ஆகும் and b cancel ஆகும் and third is also 0. ஸோ நமக்கு நம்ம ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி நம்மளோட C1 ஃபுல்லாக வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் நமக்கு 0 கிடச்சிருச்சு அப்படின்னாலே இது ஒரு காரணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம இதுக்கு காரணி கண்டுபிடிக்கணும் இல்லை இணை காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு நம்ம 0 அப்படின்னு கொடுக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே வந்து 0 ஆகும். ஆனால் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு காலம் வந்து 0 ஆச்சு அப்படின்னா அந்த அணியோட மொத்த இணை காரணி மதிப்பு வந்து நமக்கு 0வாக கிடைக்கும். ஸோ இதில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக நம்ம 0 பண்ணியிருக்கோம். ஸோ இதோட தீர்வு வந்து 0 கிடைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் a minus b minus c தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நமக்கு தேவையான காரணி வந்து x minus a minus b and minus c. ஸோ இது நம்மளோட செகண்ட் சாய்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் 6th one. u equal to log of x squared plus y squared எனில் del squared u by del x squared plus del squared u by del y squared இன் பரப்பு. First choice 2u, second choice u squared, third is 0, fourth is 1 by u. So இதில் problem solution பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டது u equal to log of x squared plus y squared. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது del u by del x squared. ஸோ இந்த uவை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log of a equal to 1 by a. ஸோ differentiation of log of a equal to 1 by a. இங்கே ஏக்கு பதிலாக x squared plus y squared கொடுத்துருக்கனால நம்ம 1 by x squared plus y squared. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம யூவை வந்து எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனுக்குரிய ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ we get 2x. ஸோ 2x divided by x squared plus y squared. அண்ட் செகண்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2வை வந்து காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ காமனாக எடுத்துகிட்டு அந்த எக்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது எக்ஸ் இந்த 2x by x squared plus y squaredல நம்ம 2வை காமனாக எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க x by x squared plus y squaredை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by v இருக்குது. ஸோ u by v இருக்கும்போது v eu minus u ev divided by v square. ஸோ இங்கே v இருக்குது. vயை ஸ்கொயர் பண்ணும்போது x squared plus y squared the whole squared. இங்கே மேலேயும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் by using the formula. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்ப்போம். d by dx of u by vக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா v du minus u dv divided by v squared. ஸோ இங்கே வியை பொறுத்தளவு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம மேலே மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ மேலே நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதை நம்ம v வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா
vயை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ வியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே யூ வந்து எக்ஸு. ஸோ எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது வந்து 1 அப்படின்னு மாறிடும். ஸோ அதனால் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணல. அண்ட் மைனஸ் u வேல்யூ வந்து எக்ஸு அண்ட் வியை வந்து நம்ம எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து 2x அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 2x கிடைக்கும். and divided by as usual v squared x squared plus y squared the whole square and again x squared plus y squared minus 2x squared அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு y squared minus x squared அப்படின்னு கிடைக்கும். So it is based on the formula of differentiation of u by v. u by v க்கு வந்து v du minus u dv divided by v squared. v squared பொறுத்தவரை ப்ராப்ளம் இல்லை, பட் மேலே மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get y squared minus x squared and 2 is a common. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா del squared u by del x squared equal to 2 of y squared minus x squared divided by x squared plus y squared whole square. ஸோ இதுக்கு a squared minus b squared ஃபார்முலாவில் இருக்கனால a plus b a minus b. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது del squared u by del x squared equal to 2 into y squared minus x squared divided by x squared plus y squared the whole square. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸை வச்சு பண்ணோம் அண்ட் அகெயின் மறுபடியும் நம்ம ஒய்யை வச்சு பண்ணுறோம். del u by del y வந்து 2y divided by x squared plus y squared and again del squared u by del y squared. இதே மாதிரி தான் u by v ஃபார்முலா. ஸோ u by v ஃபார்முலா போடும்போது 2 காமனாக எடுக்கிறோம். x squared plus y squared minus 2y squared divided by x squared plus y squared the whole square. இங்கே வந்து நமக்கு x squared minus y squared divided by x squared plus y squared the whole squareனு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சம் பண்ணுறோம். ஸோ சம் பண்ணும்போது நம்மளுக்கு del squared u by del x squared plus del squared u by del y squared equal to ரெண்டுலேயுமே 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு இதில் y squared minus x squared plus x squared minus y squared and ரெண்டுலேயுமே வந்து denominator வந்து x squared plus y squared the whole square தான். ஸோ that is the common here. இங்கே plus x squared minus x squared and plus y squared minus y squared cancel ஆயிரும். ஸோ the result is 0. Once again repeat the sum. ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா d squared u divided by dx squared plus d squared u divided by dy squared வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம d squared u by dx squared மட்டும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃபரன்ஷியேஷன். அந்த டிஃபரன்ஷியேஷன் நமக்கு 2x by x squared plus y squared கிடைக்கும். அந்த செகண்ட் ஸ்டெப்பில் பண்ணும்போது நமக்கு u by v ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஏன்னா மேலே வேல்யூஸ் இருக்குது, கீழே வேல்யூஸ் இருக்குது. ஸோ u by v ஃபார்மேட்டு u by v ஃபார்மேட்டில் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு del squared u by del x squared equal to 2 into y squared minus x squared divided by x squared plus y squared the whole square. And again xக்கு பண்ண அதே ப்ராசஸை yக்கும் பண்ணும்போது del u by del y equal to 2y divided by x plus y squared and del squared u by del y squared equal to 2 into x squared plus y squared minus 2y squared divided by x squared plus y squared the whole square. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சம் பண்ணுறோம். சம் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ஸோ 0 is a third option here.